வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய நல் ஆலோசனையை அறிவுரையினை ஏற்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை சட்டமன்ற தொகுதி அளவிலான கூட்டத்தினுடைய தலைவர், எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த அருமை அண்ணன் மாண்புமிகு கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு பெரிய கருப்பன் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை சுருக்கமாக பேசினாலும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் இலக்கிய தென்றல் திரு மு தென்னவனன் அவர்களே, சிறப்பான இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஓ.பி. ரவீந்திரநாத் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திரு அசோகன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் திரு செங்கை மாறன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் திருமதி ஜோன்ஸ் ரூசோ அவர்களே, வருகை விருந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், நகர் கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களாக கழக பணியினை கடமையினரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பி. ஆரோக்கியசாமி அவர்களே, திரு ஆர்.எம். கென்னடி அவர்களே, திரு யோக கிருஷ்ணகுமார் அவர்களே, திரு முத்து ராமலிங்கம் அவர்களே, திரு ஜெயராமன் அவர்களே, திரு சி.எம். துரை ஆனந்த் அவர்களே, திரு ஜெயராமன் அவர்களே, திரு நா. நெடுஞ்செழியன் அவர்களே, திரு நந்தகாலை அவர்களே, திரு முத்துச்சாமி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு சி.ஆர். சுந்தரராஜன் அவர்களே, வருகை விருந்திருக்கின்ற இளைஞரணி செந்தில்குமார் அவர்களே, மாணவர் அணி திரு ராஜ்குமார் அவர்களே, மகளிர் அணி திருமதி பவானி கணேசன் அவர்களே, ஆதி திராவிடர் நல அணியின் சார்பாக வருகை விருந்திருக்கின்ற திருமா சிங்கமுத்து அவர்களே, வருகை விருந்திருக்கின்ற மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, திரளாக வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு நான் இணைந்திருக்கின்ற சொன்னால், நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னாலும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மக்களையும் எந்தவித பாகுபாடின்றி ஒருங்கிணைத்து அரவணைப்போடு மக்களுக்கு எது தேவையோ, எந்த திட்டம் தந்தால் மக்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் என்பதை உணர்ந்து ஒரு தனிப்பட்டவனுடைய பொருளாதார நிலை மட்டுமல்லாமல் நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதார நிலையும் இன்றைக்கு உயர்நிலையில் உச்சநிலையில் கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் 38 மாநிலங்கள் இருக்கிறது.
அந்த 38 மாநிலங்களிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நல்ல பல நடவடிக்கையின் காரணமாக அந்த நடவடிக்கைகள் தொலைநோக்கு பார்வையோடு கூடிய திட்டங்களாக அந்த திட்டங்கள் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் பயன்பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் நம்முடைய திட்டங்கள் அம்மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து அத்தனை திட்டங்களும் தந்த காரணத்தினால் இந்திய அளவில் பொருளாதார வளர்ச்சி 8% கீழாக இருக்கின்ற நிலையில் நம்முடைய தமிழகத்தில் மட்டும் 11.08% பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு கண்டிருக்கின்ற சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை உருவாக்கி இருக்கிறது. அந்த வரலாற்று சாதனையை உருவாக்கிய இந்தியாவில் முன்னிலை முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த நிலையில் இருந்து இந்த பொருளாதார வளர்ச்சியை அவர் உயர்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் தமிழக மக்களிலிருந்து பெறுகின்ற வருவாயை மீண்டும் அம்மக்களுக்கு திருப்பி செலுத்துகின்ற அரசாக மத்திய ஒன்றிய அரசு இருக்கிறது. நிதி கமிஷன் என்ற ஒரு அமைப்பை இந்திய அரசியல் சட்டத்தின்படி நிறுவியிருக்கிறார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் நமக்கு வரவேண்டிய தமிழகத்திற்கு வேண்டிய பங்கீடு 40% என்ற நிலை இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு தந்ததோ 4% தான். ஒன்றிய அரசு நிதியை போதிய நிதியை நமக்கு நியாயமாக தரவேண்டிய நம்முடைய பங்கீடை தரவில்லை என்றாலும் எம்மக்களுக்கு தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு ஒன்றிய அரசினுடைய திட்டங்களையும் தமிழக அரசினுடைய திட்டங்களையும் ஒருங்கே சேர்த்து நடைமுறைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராகத்தான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். அதில் இன்றைக்கு நான் வந்தபோதே பார்த்தேன், இந்த கூட்டத்தில் 2 பகுதியாக உட்கார்ந்துருக்கீங்க. அந்த 2 பகுதிகளில் 1/2 பங்கு தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த அளவுக்கு தாய்மார்கள் திராவிட மாடல் ஆட்சியை ஆட்சியில் அமர்த்தி ஆட்சியின் மூலமாக தமிழக மக்களுக்கு அதிலும் குறிப்பாக தாய்மார்களுக்கு அவர் அளித்த திட்டங்கள் இன்றைக்கும் அவருடைய திருக்கரங்களில் உட்கார்ந்து கொண்டு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு 5000 ரூபாயை இரவோடு இரவாக அவரவர்கள் வங்கி கணக்கில் போய் சேர்ந்து விட்டது. அவருக்கே தெரியாது. காலையில் வங்கி அதிகாரிகள் அவர்களை அழைத்து உங்கள் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வந்து சேர்ந்திருக்கிறது, நீங்கள் எப்போது வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன யார் போட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்தான் உங்களுடைய கணக்கில் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் சேர்த்து இருக்கிறார் என்று சொல்வது ஒரு இன்ப அதிர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தி இப்படி பார்த்து ஒரு குடும்பத்தினுடைய குடும்பத் தலைவியாக பெண்கள் தான் தாய்மார்கள் தான் இருக்கிறார்கள். அத்தனை பணிகளையும் நீங்க கோவிச்சுக்கிற கூடாது. அத்தனை பணிகளையும் அவர்களே ஏற்று காலையிலிருந்து இரவு வரை அனைத்து பணிகளும் அவர் தான் செய்கிறாங்க. தியாக உணர்வோடு பிள்ளைகளை குளிப்பாட்டி பள்ளிக்கூடக்கு அனுப்பும்போது அவர்களே புத்தக பையை சுமந்து கொண்டு பள்ளிக்கூட வரை சென்று அந்த குழந்தையை அனுப்பி வைப்பது, திரும்பவும் அந்த பள்ளிக்கு மதியம் செய்து சோறு ஊட்டுவது, இங்கே திரும்ப வந்து துணிமணியெல்லாம் துவைச்சு போடுவது, அதை தேய்ச்சி வைப்பது, இப்படி பல வேலைகளை நம்முடைய தாய்மார்கள் தான் தியாக உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதனை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நன்றாக உணர்ந்த காரணத்தினால் அவருடைய நல்வாழ்வுக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக இருக்க வேண்டும் சொன்னால் தொழில் வளம் தொழிற்சாலைகள் மிகுதியாக உருவாக்கப்பட வேண்டும். தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதன் உற்பத்தி செய்கின்ற பொருள், அந்த பொருள் மூலமாக கிடைக்கின்ற லாபம், அந்த பொருள் விற்பனை கிடைக்கின்ற வரி, இவைகளை வைத்துத்தான் நாட்டினுடைய பொருளாதாரம் படிப்படியாக உயர்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. வட மாநிலங்களுக்கும் மேற்கு மாநிலங்களும் தான் தொழிற்சாலைகள் மிகுதியாக கொண்டு வந்து சேர்க்கின்ற நிலை இதுவரை இருந்தது. ஆனால் இன்றைக்கு
நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த நல்ல பல நடவடிக்கையின் காரணமாக நம்முடைய ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், இப்படி தென் மாவட்டங்கள், தெற்கத்திய மாவட்டங்களுக்கு நிறைவாக தொழிற்சாலைகள் கொண்டு வந்து நிறுவி இம்மாவட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி தருகிற நல்ல எண்ணத்தோடு வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டாளர்கள், பண வசதி பெற்றிருக்கின்ற முதலீட்டாளர்களை எல்லாம் இங்கு அழைத்து வந்து மாநாடு நடத்தி இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை நம்முடைய தெற்கத்திய மாவட்டங்கள் வளம் பெறுவதற்கு இன்றைக்கு நல்ல பல நடவடிக்கைகளையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சாச்சு. இந்த நேரத்தில் நாம் கடந்த ஒரு வாரம் 10 நாளுக்கு மேலாக தென் மாவட்ட மக்களை சந்தித்து பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதிலும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நான் 68ஆம் ஆண்டு இங்கே இருக்கின்ற ஆர்டிஎம் கல்லூரியில் துகுமுக வகுப்பு பியூசியில் ஒரு வருடம் உங்களோடு இருந்து பயணித்திருக்கிறேன். இந்த தண்ணி செம்மண் கல்லில் இருக்கும். அந்த செம்மண் கல்லில் குடித்த தண்ணி எவ்வளவு உரமானது என்பதை நான் இன்றைக்கும் நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தியாக வரலாற்றை உருவாக்கிய மருது சகோதரர்கள் பிறந்த மண் இந்த மண். வேலு நாச்சியாரை பெற்ற பாக்கியம் பெற்ற மண் இந்த மண். இந்த மண்ணில் நானும் ஒருவனாக, ஆனால் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சொந்தக்காரன் நான். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டத்தில் தான், ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரில் தான் என்னுடைய மூதாதையர்கள் இருந்து இடம்பெயர்ந்து தேனி மாவட்டத்திற்கு சென்றார்கள். அந்த வகையில் அனைத்து நிலையிலும் உங்களுடன் தொடர்பில் இருக்கின்ற உங்களில் ஒருவனாக இருந்த என்னை தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பணியில் அமர்த்தினார்கள். முதல் முறையாக. இரண்டாம் முறையாக 13 ஆண்டுகளுக்கு பின்னால் 2014 திரும்பவும் என்னை முதலமைச்சராக பணியமைத்தினார்கள். அந்த நேரத்தில் நான் எதிர்க்கட்சி என்ற நிலையிலும் அம்மாவுடைய ஆணையை ஏற்று பணித்திருக்கிறேன். நம்முடைய முத்தமிழறிஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நான் எதிர்க்கட்சி தலைவராக பயணித்திருக்கிறேன். அவருடைய நுண்ணறிவை கூர்ந்து கவனித்து சட்டமன்ற நடவடிக்கையில் அவர் எவ்வாறு பணியாற்றுகின்ற போது அதை கேட்டு நடக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவனாகவும் நான் இருந்திருக்கிறேன். முதலாக 2006 மாண்புமிகு முத்தமிழறிஞர் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர், நான் எதிர்க்கட்சி தலைவர். என்னை அவர் வந்து உட்கார்ந்தவுடன் பன்னீர்செல்வம் என்று அழைத்தார். நான் எழுந்து வணக்கம் தெரிவித்து என்னங்கய்யான்னு கேட்டேன். நான் திருவாரூருக்கு நன்றி அறிவு கூட்டத்திற்கு செல்ல இருப்பதனால் சபையில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் உங்களிடம் சொல்லிவிட்டுத்தான் செல்வது மரபு என்ற கருத்தை என் மனதிலே வைத்த பொழுது உள்ளபடி நான் மெய்சிலித்து போனேன். ஒரு முதலமைச்சர் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும் என்ற நிலையில் இல்லை. ஆனால் அவர் சட்டமன்ற மரபை எந்த அளவிற்கு கையில் தூக்கி பிடித்துக் கொண்டு அதை நிர்வாகத்திடம் காண்பித்துக் கொண்டிருக்கார் என்பதை பார்த்து நன்றி ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்தாங்க. இருந்தவிட்டு திரும்ப எழுந்து செல்லும்போது பன்னீர்செல்வம் போயிட்டு வரட்டுமா அப்படி என்ற வாஞ்சியோடு என்னை அழைத்து பேசிய விதம் உண்மையிலேயே ஒரு மாண்புமிகு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் ஒரு சாதாரணமான என்னை அந்த அளவுக்கு வாஞ்சியோடு பாசத்தோடு சொல்லுகிறார் என்று சொன்னால், என் தந்தை முத்தமிழறிஞருடைய ரசிகர். அவர் கதைவசனம் இருந்த பராசக்தி மனோகரா படங்களுடைய கதைவசன புத்தகம் எங்கள் தந்தையாருடைய பீரோவில் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த வசனத்தில் எங்கள் தந்தையே பேசி நாங்கள் கேட்ட நினைவும் இன்றைக்கு எங்களுடைய எண்ணெயில் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், சர்வாதிகார போக்கு, ஆணவ போக்கு, இவைகள் காரணமாக இன்றைக்கு அதிமுக இருக்கின்ற நிலை மிகவும் பரிதாபமாக போயிடுச்சு. இந்த இயக்கத்திற்காக விசுவாசமாக உழைத்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்ற சர்வாதிகார போக்கினை யார் எடுத்திருக்கா கையில்? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க.
அவருக்கு துணை நின்ற சில அவருடைய அடிமைகள், அவர்கள் செய்த சூழ்ச்சி, தான் மட்டுமே தான் இந்த கழகத்தில் பொதுச் செயலராக இருக்க வேண்டும், தான் மட்டுமே தான் இந்த கழகத்தில் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற சர்வாதிக போர்க்கினை அவர் கையில் எடுத்த காரணத்தினால் இன்னைக்கு அதிமுக முடிஞ்சு வச்சு. யாருக்கு இதுக்கு மெயின் காரணம் யாரு? இன்னொருத்தர் கரெக்டா சொல்றீங்களா? இந்த உதயகுமார் கடப்பாறை எடுத்துட்டு போனாரு, பழனிசாமியை மம்பட்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் குழியை தோண்டி உள்ள போட்டு அதிமுகவை அமைக்கி இன்னைக்கு அதிமுக கட்சியே இல்லாத நிலையை மக்களிடத்தில் யாரும் பேசுகின்ற பொருளாக கூட இன்னைக்கு இல்லை. அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், என்னை போன்ற ஒரு சாதாரண தொண்டன் எந்த மூலையிலும் அரசியலில் எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது ஓபிஎஸ் என்ற நபர் என்ற கையிலை எடுத்து அவர்கள் இந்த மக்களுக்கு படம் பிடித்து காட்டினார்கள். நீங்கள் அனைத்தையும் நன்றாக அறிவேன், அது சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவு இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர்கள் கூட என்ன பேசுகிறார்கள்? ஏதாவது மரியாதை பேச்சிருக்கா? இந்த சிவி சென்னும் என்ன சொன்னார்? கேவலம். சீனிவாசன் அவர் என்ன சொல்றார்? பொதுமக்கள் இன்றைக்கு கேலி கூத்தாக பேசுகின்ற நிலையை அதிமுகவை இன்றைக்கு அவர்கள் கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். மக்கள் ஓட்டு போடுவாங்களா இந்த மாதிரி ஆளுகளுக்கு? அது முடிஞ்சு போச்சு. அதிமுக என்ற இயக்கம் முடித்து வைத்த பெருமை பழனிசாமிக்கும் உதயகுமாருக்கு தான் முதல் இருக்கு. இந்த உதயகுமார் செஞ்ச வேலையை பார்த்தீங்கன்னா, நான் தலைவர் வகுத்த சட்ட விதி, கழகத்தினுடைய விதி, மற்ற விதிகள்லாம் மாற்றிக்கொள்ளலாம், திருத்தம் செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் மாற்றக்கூடாது, திருத்தம் செய்யக்கூடாது என்று தலைவர் அவர்கள் எழுதி வச்சிருக்கார் கைப்படவே. அது என்ன விதி என்று சொன்னால், அதிமுக தொண்டனுக்கு உரிய உரிமையை தர வேண்டும் என்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அதிமுக தொண்டனுக்கு இருக்கிறது. எப்படி இருக்கு என்று சொன்னால், தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று எழுதி வச்சிருக்கார். அந்த விதியை இன்னைக்கு ரத்து செஞ்சாங்க. எப்படி? 10 மாவட்ட கழக செயலாளர் பொதுச் செயலாளர் போட்டியிடுவர்கள் முன்மொழியணுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணுமா, 5 வருடம் தலைமை கழக நிர்வாகி இருக்கணுமா? யாரால் முடியும்? மிட்டாதாரர்கள், மிராசாதார், பெரிய பெரிய கோடீஸ்வரர் பதவியில் நிற்க முடியும். ஒரு சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு வர முடியும் என்ற நிலையினை மாற்றிய காரணமாக, அதோடு மட்டுமல்லாமல் இந்த சட்ட விதியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நான் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக ஆரம்பித்து, அது வழக்கில் இருக்கிறது. அந்த வழக்கு உச்சநீதிமன்றமே சென்று அந்த உச்சநீதிமன்றம் 6 வழக்குகள் நான் தொடுத்தேன், கழகத்தை சட்ட விதியை மாற்றக்கூடாது என்று. அதே போல மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு உச்சபட்ச ஒரு மரியாதையை, கண்ணியத்தை தர வேண்டும் என்று நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்தான் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி, அதையும் தூக்கி வெளியிலே போட்டுவிட்டு பழனிசாமி தனக்குத்தானே மகனை சூட்டிக் கொண்டார். இவைகளுக்காக தான் நான் சட்டமன்றம், நீதிமன்றம் சென்று வாதாடி இருந்த இந்த நேரத்தில் தான் இந்த தேர்தல் வந்தது. இந்த தேர்தலில் நான் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பு தொண்டர்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக நான் பயணித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இதை உரிய இயக்கத்திடம் இணைந்து கொள்வதுதான் நமக்கு உரிய இந்த தருணம், தக்க தருணம். ஏனென்று சொன்னால், அனைத்து நிலைகளிலும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதிக்கு அவர்களுக்கு உறுதுணையாக என்னாலும் இருக்க வேண்டும் என்றுதான் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடத்தி லட்சம் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நான் நம்முடைய தலைமையின் தலைமையை இணைத்தேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற தளபதி அவர்களுக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமையா இருந்தாங்க நம்முடைய தாய்மார்கள். பகல் சாப்பாட்டு நேரம் நெறிச்சு, அவருக்கும் பல வேலைகள் குடும்பத்தில் இருக்கிறது. ஆக பெரியவர்களே, தாய்மார்களே,
ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு சத்தம் போட்டு சொல்லுங்க, இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க, அம்மா தாய்மார்களே சத்தம் போட்டு சொல்லுங்க. நம்மளுடைய சின்னம் இன்னும் சத்தம் போடுங்க, உதயசூர்யா. இந்த லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது 9 கோள்கள். இந்த லோகத்தை, இந்த பூமி பந்தை ஆண்டுகிறது 9 கோள்கள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ராகு, கேது. இதுக்கெல்லாம் தலைமையானது பவர்ஃபுல் கோள்னா சூரியன். பவர்ஃபுல் கோள் சூரியன் தான். இந்த சூரியனை எப்படிதான் அண்ணா கண்டுபிடிச்சு சின்னமா வச்சார் என்பது. ஆக இந்த சூரியன் என்றைக்குமே பவர்ஃபுல் இருக்க வேண்டிய கோளாக இன்றைக்கு ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெறப்போகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர்கள் வள வருவார்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள், அம்மா அவர்கள், இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், இவர்கள்தான் மக்களால் ஓட்டு போட்டு முதலமைச்சரானவர்கள் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பழனிசாமி உள்பட, நான் உள்பட நியமனமாக தான் நாங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வந்தவர்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை பெறப்போகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் வள வருவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு எங்கு சென்றாலும் சிறப்பான ஆட்சியை நம்முடைய தளபதி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அவருடைய எங்கள் காதுகளில் விழுகின்ற ஓசையாக அதை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆக அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக ஒரு நல்ல சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது. ஏன் என்று சொன்னால் அத்துணை மக்கள் நலத்திட்டங்கள், ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இப்படி பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் வீட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் முத்தமிழ் அறிஞரிடம் பெற்ற பயிற்சி, தந்தையிடம் அவர் நிர்வாக திறமையை பெற்ற பயிற்சி, அந்த பயிற்சியை தன்னுடைய ஆதாரமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் ஆட்சி, இவை இரண்டையும் சமநிலையில் பார்த்து சமூக நீதியை காப்பாற்றுவது, அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் அவர்களை அனைவரையும் அரவணைப்போடு இன்றைக்கு கட்சியும் ஆட்சியும் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு பெற்றிருக்கின்ற சொன்னால் அது வரலாறு. வரலாற்றில் முத்திரை பதித்திருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கெல்லாம் நீங்க உங்களெல்லாம் பார்த்து ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கீங்க. ஏன் என்று சொன்னால் தேர்தல் கால பணிகளை நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அடிப்படை பணியிலிருந்து வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களை அழைத்து செல்கின்ற வரை உங்களுடைய பணி நிறைவாக செய்து முடித்திருக்கு. நாளையே தேர்தல் வந்தாலும் அங்கே போய் எல்லாருமே உதயசூரிய சின்னத்தில் முத்திரையிட்டு நம்முடைய தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக வருவதற்குரிய பணியை நீங்கள் கடமையுடன் ஆற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை. மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் வருவதற்குரிய பணியை ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக செயல்படுத்தி மீண்டும் ஆண்ட முதலமைச்சர் மீண்டும் ஆளுகின்ற உரிமையை நாம் அவருக்கு பெற்றுத்தர வேண்டும். ஏனென்றால் சொன்னால் நமக்காகவே அவர் பல தியாக வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு நினைவு கொண்டு வந்து நீண்ட நெடிய நேரமாக அனைவருடைய பேச்சையும் உன்னிப்பாக கவனித்து பொறுமையாற்றுவர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை சொல்லி விடுவதற்கு